எந்த ஒரு வேண்டுதலும் பலிக்கவில்லை, சோதனை மட்டுமே தான் வாழ்வில் இருக்கிறது என்பவர்கள் இந்த உண்மை சம்பவத்தை கேளுங்கள். அனைவருக்குமே பாடலாசிரியர் வாலி ஐயாவை தெரியும். அவர் ஒரு வைஷ்ணவர். ஆனால் அவர் ஒரு தீவிர முருகன் பக்தனாக ஆனது எதனால் தெரியுமா? 48ஆம் ஆண்டு அவருடைய சகோதரிக்கு ஒரு குணப்படுத்த முடியாத நோய் வந்துவிட்டது. 2 முறைதான் அவர்களுக்கு டியூப் வைத்து சிகிச்சை பார்க்க முடியும். மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்றிரவு இவர் இறந்து விடுவார், இவரை இனி காப்பாற்ற முடியாது என்று. வீட்டிற்கு அழைத்து சென்று ஹாலில் அவரை வைத்து விட்டார்கள். இனி அவ்வளவுதான் என்று. திடீர் என்று வாலியின் நண்பர் வந்து, ஒரு மருத்துவர் வெளிநாட்டில் இருந்து வந்து இருக்கிறார், வா சென்று அவரை பார்ப்போம் என்று கூறுகிறார். அதான் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களே, இன்று இரவுதான் கடைசி என்று மனவேதனையோடு கூறுகிறார். பின் சென்று பார்க்கிறார்கள் மருத்துவரை. அவர் வந்து ஒரே ஒரு ஊசி தான் போட்டிருக்கிறார். வாலியின் சகோதரி உயிர் பிழைக்கிறார். நன்றாக பேசுகிறார். உலகம் எங்கும் சுத்துகிறார். பிழைக்கவே முடியாது என்று கூறியவர் அவரின் 80 வயதிற்கும் மேல் வரை உயிருடன் இருந்தார்.